சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்கவினால் சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ரோஹாந்த அபேசூரிய தலைமையில் 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டது. குழுவின் ஏனைய உறுப்பினர்களான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பசந்த பெரேரா, அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஜாயனி வேகடு போல அரசு சட்டத்தரணி சக்தி ஜாகுட ஆராய்ச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர். பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள சாட்சியங்களினூடாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா என்பது தொடர்பில் குறித்த குழுவினால் ஆராயப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக காலம் கடந்த தவறுகளாக இருந்தாலும் அவை தொடர்பில் கண்டறிவது இந்த குழுவின் பொறுப்பாகும். மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள் இருந்தால் அவற்றை அடையாளம் காண்பதற்கான பொறுப்பும் இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 208 பக்கங்களை கொண்டு ஆணைக்குழுவின் அறிக்கையை முதலில் ஆய்வுக்குட்படுத்த குழு நடவடிக்கை எடுக்கும் என திணைக்களம் தெரிவித்தது. தேவைக்கேற்ப ஏனைய விடயங்களும் ஆய்வு செய்யப்படும் என சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த குழு முதன்முறையாக நாளை கூட உள்ளது.